இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வீடியோ வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு குருஜி வந்து பேசிகிட்டு இருக்காங்களா, அந்த சீன் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. நடந்தது எல்லாத்தையும் சொல்ல வீட்டில் எதுவும் சுப நிகழ்ச்சி நடக்கக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. அபிராம் வந்துட்டு ஷாக்காக போய் உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்படி சொன்னால் எப்படி குருஜி அப்படின்னு கேட்க, நான் என்ன ரொம்ப நாளாகவே நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன், ஏதோ கொஞ்ச நாளைக்கு சுப நிகழ்ச்சி வேணான்ற மாதிரி தான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த பக்கம் ரியா வந்துட்டு மனசில் நினைக்கிறாங்க, ஐஸ்வர்யா பிளான் சக்ஸஸ் அப்படின்னு சொல்ல, ஐயோ அந்த மாடு முட்டி கோபாலு தான் இங்கே இந்த வேலை பார்த்துச்சா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நம்ம கெஸ் பண்ண மாதிரி ஐஸ்வர்யா தான் இந்த மாதிரி பிளான் எல்லாம் போட்டிருக்கு. அடுத்து வந்துட்டு குருஜி வந்துட்டு கிளம்புனதுக்கப்புறம் எல்லாரும் யோசித்து மணிக்கே இருக்காங்க. ரியா தனியாக போயிட்டு அந்த 5 பைசா மூஞ்சிக்கு தான் கால் பண்ணி நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக நம்ம பிளான் படி ஃபங்க்ஷன் நடக்காது அப்படின்னு சொல்ல, சரி அப்படின்னு சொல்லிட்டு ரியா வந்துட்டு உள்ளே போகிறாங்க. அங்கே போய் என்னன்னாச்சியா அவர் இப்படி சொல்லிட்டு போகிறாரு, நீ வேற கார்த்தி தீபா கல்யாணால செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, சேலை எடுக்கும்போது இவ்வளோ பிரச்சனை நடக்க அபசகுணம் வருது, இதை மட்டும் செலிப்ரேட் பண்ணால் இது என்ன லட்சணத்தில் இருக்கும், பிரச்சனை தான் வரும், அதனால் இதை அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரியா சொல்ல, சி வாய மூடு, நீலாம் யார் இதை பற்றி சொல்கிறதுக்கு, உன்னோட கருத்தை யாராவது இங்கே கேட்டாங்களா அப்படின்ற மாதிரி ரியா வந்துட்டு பயங்கரமாக திட்டிடுறாங்க. கண்டிப்பாக நான் இதை நடக்கத்த போகிறேன், எங்கே நான் முடிவெடுத்துட்டேங்க, இந்த ஃபங்க்ஷன் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன். அந்த பக்கம் வந்துட்டு தீபா சொல்கிறாங்க, அத்தை வேணாம் அத்தை, இதெல்லாம் மீறி இந்த ஃபங்க்ஷன் நடக்கணுமா, எனக்கு நம்ம குடும்பத்தோட நல்லதான் முக்கியம் அப்படின்னு சொல்ல, தீபா நீ சும்மா இரு, கண்டிப்பாக ஃபங்க்ஷன் நடத்துவேன், இந்த வீடு கட்டி 30 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, அங்கங்கே இந்த மாதிரி ஏதாவது ஒர்க் இருக்கத்தான் செய்யும், நம்ம உடனே வந்துட்டு நம்ம இன்னொரு வீடு இருக்குல்ல அங்கே போகிறோம், அருண் நீ வந்துட்டு உடனே இன்ஜினியர்லாம் வர சொல்லி இருக்கிற எல்லா ஒர்க்கையும் வந்துட்டு சரி பண்ணிவிடு அப்படின்னு சொல்ல, என்னது ஒரு கல்யாண நாளுக்காக வீடே மாற்றுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரியா கேட்க, நீ சும்மா என் மருமகளுக்காக நான் என்ன வேணால் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ரியாவோட மூக்கை டக்குன்னு பஞ்சர் பண்ணி விட்டு அபிராமி அங்கேருந்து வெறுன்னு கிளம்பிடுறாங்க. அடுத்து வந்துட்டு ஆந்ததிக்கும் ஐஸ்வர்யாவை காமிச்சிட்டு இருக்காங்க. அந்த பாம்பு பிடிக்கிறவரெலாம் வர சொல்லி உன் பாம்பு அங்கேருந்து தூக்கிட்டேல அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. குருஜி சொன்ன மாதிரியே சொல்லிட்டார்ல அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக சுப நிகழ்ச்சி எதுவும் நடக்கக்கூடாது, நீங்கள் சொன்ன மாதிரியே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்ல, அட பாவீங்களா, மனசில் சில பேர் கஷ்டத்தை வச்சு குருஜி சாமியார்னு இப்படி 2-3 பேர் சொல்கிறத கேட்டு தான் மனசு ஆறுதல் அடைஞ்சிக்கிறாங்க. அதில் இந்த நாயினக்கு நரி என்னத்தையாவது பணத்தை வாங்கிட்டு போய் சொல்லிட்டு என்ன அட்டூழியம் பண்ணுதுங்க பாருங்க, பாடா இதுக்கு தான் நம்ம இதெல்லாம் பார்க்குறதே கிடையாதுப்பா. அடுத்த சைடு ரியா கால் பண்ணி ஐஸ்வர்யா கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஐஸ்வர்யாக்கா கோவம் தாங்கலை, அப்படியே அழுக மட்டும்தான் வரல, அது மாதிரி மூஞ்சியை வந்துட்டு எள்ளுங்கொள்ளும் வெடிக்குது, ஐயோ இப்படி பண்ணிட்டாங்களா, சே என்ன இந்த அத்தைக்கு புதுசாக அவன் மேலே அப்படி ஒரு பாசம், இந்த ஃபங்க்ஷன் நடக்கவே விடக்கூடாது, நடந்தால் அவ்வளோதான், நம்ம பிளான்லாம் சொதப்பிடும், நம்ம எவ்வளோ செலவு பண்ணிட்டோம், அப்படியாக்கும் இப்படியாக்கும், ஐயா ஐயா ஐயோன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா அடிச்சுக்கிடுது. அந்த பக்கம் வந்துட்டு ரியாவும் எனக்கு அதான் தெரியல, ஏன் இந்த ஃபங்க்ஷன் விஷயத்தில் மட்டும் இப்படி அத்தை விடாப்பிடியாக இருக்காங்கன்னு தெரியல, கண்டிப்பாக அதை நடக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பிளான் போட்டுட்டு இருக்காங்க. பக்கம் ரம்யாவை காமிக்கிறாங்க. கார்த்தி வாங்கி கொடுத்த சேலைன்னு ஒன்று வந்துட்டு ஐஸ்வர்யா அமுச்சு விட்டுருந்தால அந்த சேலையை கட்டிட்டு ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுட்டு அவங்க அப்பா முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அவங்க அப்பா வந்துட்டு உங்கள் அம்மாவை பார்க்குற மாதிரியே இருக்குமா, நீ இப்படி இருக்கலாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இப்போது புதுசாக கல்யாண கலையே வந்துடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இது அவர் வாங்கி கொடுத்த சேலை தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க அப்பா சந்தோஷமாக வழி அனுப்பி வைக்கிறாங்க. ரம்யா வந்துட்டு ஆஃபீஸ் வர்றாங்க. வந்து பார்த்தா கார்த்தி அவங்க இடத்துல இல்லை, நின்றுட்டு பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டாக கேபின் போகிறாங்க. இதை வந்துட்டு மாணிக்க பார்க்குறாங்க. தேவசானை வந்து பாகுபலியே தேட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேலையை பார்த்துட்டு இருக்க, சே என்னது அவருக்காண்டி தான் நம்ம சேலை மல்லிப்பூலாம் வச்சுட்டு வந்தோம், ஆனால் அவரை இன்னும் காணும், சரி ஒரு வேலை லேட்டாக வருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் ரூமில் இருக்காங்க. அப்போ உங்கள் மேனேஜர் வந்துட்டு ஏதோ சைன் வாங்க வராங்க. கார்த்திக் குரூப் ஆஃப் கம்பெனிக்கு சைன் போடணும் மேடம் அப்படின்னு சொல்ல, அதில் கார்த்திகேயன் ரம்யா சைன் போட்டுறாங்க. என்ன மேடம் கார்த்திகேயன் சைன் போடுறீங்க அப்படின்னு சொல்ல, ஐயோ மாற்றி வந்துட்டு கம்பெனி பேரே போட்டேன், நீங்கள் அதை ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டதுமே சிரிக்கிறாங்க ரம்யா, நம்ம மாற்றி சைன் போட்டதை நினச்சி. வெளியில் வந்த மேனேஜர் வந்துட்டு என்ன இது மேடம் வர சரியே கிடையாது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்த சைடு கார்த்தி வந்துட்டு வேலைக்கு வந்துடுறாங்க. அப்போ வந்துட்டு மாணிக்க சொல்கிறாரு, தம்பி இவ்வளோ நேரம் தேவசேனா உங்களை வந்து தேடிச்சு அப்படின்னு சொல்ல, அண்ணே வேலையை தவிர எல்லா வேலையும் பக்காவாக பார்க்குறீங்கண்ணே, ஒழுங்காக பாருங்கண்ணே அப்படின்னு சொல்ல, நம்ம சொன்னால் யார் நம்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்க வேலையை பார்த்துட்டு இருக்க. மறுபடியும் வந்துட்டு ரம்யா அந்த திக்க வர்றாங்க. கார்த்தி என்ன நம்மளை பார்க்கவே மாட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. குட் மார்னிங் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. அப்போ வந்து ரம்யாவாக பேச்சு கொடுக்குறாங்க, நான் யூனிட் ஆரம்பிக்க போகிறேன், அது இது நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடாரு. என்ன இது இவர்கிட்ட வாண்டடாக பேசுகிறோம் அப்படின்றதுக்காண்டி தான் யூனிட்டை அதுன்னு சொல்லிட்டு இருக்கோம், இவர் நம்மளை கண்டுக்கவே மாட்டிக்காரே அப்படின்னு சொல்லிட்டு சைடில் போய் நின்று கொலையை பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க கார்த்திக் தம்பி, தேவசேனா எதுக்கு வந்து பேசுது தெரியுமா, அவங்க கிட்ட சேலையை உங்ககிட்ட காட்டுது, அதாவது உங்கள் அழகுல விழுந்துருச்சு அப்படின்னு சொல்ல, என்ன நீங்கள் வேற சும்மா இருங்கண்ணே, ஏனே இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வேற அமைதியாக வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடாரு. இந்த திக்க வந்துட்டு ரம்யா ஒரு பைப்பெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ பின்னாடி இருக்கிற விசிறியில் உங்கள் சேலை வந்துட்டு சிக்கிடுது. ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லிட்டு கத்த வேமா வருவருன்னு கார்த்தி வந்துட்டு அவங்களோட அந்த சட்டையெல்லாம் கழட்டி கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாங்க.
நீங்கள் வந்துட்டு சேஃப் தானே, நீங்கள் ரூமுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ரம்யாவை அமுச்சு வைக்க, கார்த்தியோட சட்டையை தானே போட்டிருக்காங்க. ரம்யாவுக்கு வந்துட்டு அவ்வளோ சந்தோஷம். அந்த சட்டையை போட்டுட்டு கார்த்தியை பார்த்த மணிக்கே வந்துட்டு கேபினுக்குள்ளே போய் பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. லவ் மூடுக்கு போயிடுறாங்க. இந்த திக்கம் வந்துட்டு மாணிக்க சொல்கிறாங்க, பார்த்தீங்களா தம்பி, இந்நேரம் நானும் சட்டையை கொடுத்துருப்பேன், ஆனால் கொடுக்குறவங்க கொடுத்தா தானே வாங்குவாங்க, நாங்களாம் இந்நேரம் இப்படி கொடுத்துருந்தா வாங்கியிருப்பாங்களா அப்படின்னு சொல்ல, ஏன்னே நீங்கள் வேற சும்மாவே இருக்க மாட்டீங்க, வர வர உங்களுக்கு ரொம்ப நக்கல் தான் அப்படின்னு சொல்ல, வர வர இவன் வந்துட்டு நம்ம இடத்துக்கு வந்துடுவான் போல, ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு எம்டியாகவே ஆகிடுவான், எனக்கு தெரிஞ்சு போச்சு, இவனை எப்படியாவது கரெக்ட் பண்ணி நம்ம மேனேஜர் ஆகிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்க ஒரு சைடு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு ஒரு கேள்வி, ஏன் கார்த்தி எனக்கு அழகான ஒய்ஃப் இருக்குது வீட்டில் அப்படின்னு சொல்ல வேண்டியது, இல்லைன்னா கொல்லப்பட்டையாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அடுத்த சைடு வீட்டில் கார்த்தியை காமிச்சிட்டு இருக்காங்க. ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது தீபா அந்த இடத்துக்கு வர்றாங்க. என்னங்க வெறும் பேண்ட் பனியன் தான் இருக்குது, சட்டை எங்கே அப்படின்னு கேட்க, ஆஃபீஸில் நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. அவங்களுக்கு எதுக்கு உங்கள் பனியனை கொடுத்தீங்க, உங்களோட பனியன் போடுறது என் பொண்டாட்டிக்கும் அவங்க தங்கச்சிக்கும் தான் உரிமை இருக்குது, அப்படி பார்த்தா நான் தான் உங்கள் பனியனை போட்டிருக்கணும், ஒரு கல்யாணம் ஆனவ சட்டை எதுக்கு கல்யாணம் ஆகாதவகிட்ட இருக்குது, இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல, அந்த இடத்துல யார் இருந்தால் நான் ஹெல்ப் தான் பண்ணியிருப்பேன், நீங்கள் வந்துட்டு தேவையெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை ரொம்ப திட்டி விட்டுடுறாங்க. தீபா வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக போயிட்டு எங்கள் வீட்டில் நடந்ததெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. கார்த்தி ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருச்சு.